ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழில் பார்த்து யாரும் தப்பாக நினச்சிருவானா, சும்மா ஒரு ரைமிங்காக வச்சது தான். ஸோ மற்றபடி இந்த வீடியோ வந்து ஒருத்தர் போட சொல்லியிருந்தார். யார் அப்படின்னா செல்வராஜ் ஜெயந்தி அப்படின்னு நினைக்கிறேன். இவர் தான் கமெண்ட் போட்டிருந்தாரு, தயவு செஞ்சு அண்ணா அந்த வாய்ஸ் ஆஃப் ஏயோன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி. சரி, அப்படி என்னதான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தலாம் அப்படின்னு போய் பார்த்தா, இவருக்கெல்லாம் ரிப்ளே வீடியோ போடணுமா அப்படின்ற லெவல் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கெல்லாம் ஒர்த்தான ஒரு நபரா, இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வீடியோக்கள் பேசி கருத்து ரீதியாக பார்த்தோன்னா பல விஷயங்களை முன் வச்சிருக்காருனால ஒன்றும் கிடையாது. இவர் கேட்ட கேள்வியில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் கேள்வி கேட்குறாரு. அப்படியே அந்த இடத்துல தளபதியை தூக்கிட்டு சீமான் உள்ள போகுதுன்னா எப்படி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. அவரே பார்த்தோன்னா அதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கலாம். விஜய் அப்படின்னு பேசுகிறத தவிர அந்த விஜய் அப்படிங்கிற நேம் அழிச்சிட்டு சீமான் அப்படிங்கிற நபர் அங்கே பூத்துனாங்க அப்படின்னா கேள்விகள் பர்ஃபெக்டாக இருக்கும், அவங்களுக்கு பதில் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிவிகே மாநாட்டில் அந்த பவுன்சர்ஸ் இருக்காங்களா, அந்த பவுன்சர்ஸ் எல்லாமே தாவேகா தற்கொலைகளை பார்த்தோன்னா பந்தாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியாஸில் ஒரு வீடியோ வைரல் வச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு பவுன்சர் பார்த்தோன்னா ஒரு தொண்டர் வந்து வெளியே தூக்கி வீசுகிற மாதிரியான ஒரு வீடியோ, அந்த வீடியோ வைரல் ஆச்சு. இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு தான் பார்த்தோன்னா இவங்க வந்து தாவேக்காவை தவறாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவை போடுற எந்த ஒரு தற்கொலையுமே பார்த்தோன்னா ஃபுல் வீடியோவை போடுறதே கிடையாது. அதோட அவர் தூக்கி வீசினார்ல, அதோட முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தளபதி வந்து அந்த பவுன்சர்கிட்ட சண்டை போட்டது, பேசுனது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதீங்க அப்படின்னு சொன்னது, அறிவுரை சொன்னதெல்லாம் பார்த்தோன்னா அந்த வீடியோவில் இருக்குது. அதை வந்து இவங்க போஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏதோ தளபதி தான் பார்த்தோன்னா பவுன்சர்களை தூக்கி வீச சொல்கிற மாதிரியும் அவங்க வீசிட்டாங்கன்ற மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. தளபதி அந்த இடத்துல கோவப்பட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டு போயிருந்தாரு. அதெல்லாம் இவங்க பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த வீடியோவை ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான நபர்கள் தான் இவங்க இருக்காங்க. சரி, ஓகே, பவுன்சர்கள் தாவேகா தற்கொலைகளை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு நபர் சீமானை பற்றி யோசிக்கவே இல்லையா? இங்கே உங்கள் தலைவரே பார்த்தோன்னா கையை மடிச்சு விட்டுட்டு கீழே இறங்கி ஒருத்தர் போட்டு சாத்துனாரு இந்த மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி. அதை பற்றி ஏன் தம்பி பேசவே இல்லை? அது தவறு அப்படின்னு சொல்லவே மாட்டிங்களா? ஒரு கட்சியினுடைய தலைவன், அவரோட மாண்பு என்ன, இதுதான் பார்த்தோன்னா தம்பிகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முறையா? நம்ம அண்ணனே இறங்கிட்டாரு, நீ நம்மளை யார் என்ன பேசினாலும் நம்ம போய் இந்த மாதிரி இறங்கி அடிக்கணும்டா அப்படின்னு ஒரு தம்பிக்கு பார்த்தோன்னா கற்றுக் கொடுத்துற ஒரு செயல் தான் இது. ஒரு கட்சி தலைவர் ஸ்டேஜில் அத்தனை பேர் முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு, சடனாக இறங்கி பார்த்தோன்னா ஒரு பத்திரிகையாளர் போட்டு அடி நடிக்கிறார் அப்படின்னு இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை? இது அந்த பத்திரிகையாளர் தனியாக இருக்கும்போது கை வச்சிருப்பாரா? முடியாது. கீழே தம்பிகள் இருக்கான்ற தைரியம் தான், இல்லை அப்படின்னாலும் தொற்று கூட மாட்டார் அந்த லெவலில். எங்கள் அண்ணன் அப்படி சீமான் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சரி, ஓகே, அவர் சுயநனவாக இருக்கும்போது பண்ணல. மப்பில் இருந்திருக்காரா? கல்லுனா குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதாவது கல் கடை இருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மப்பில் எதுவும் பண்ணியிருப்பார் என்னமோ. சரி, அப்படி கூட ஒத்துக்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பவுன்சர் தான் தாவேக்கா தொண்டனை அடித்தாரே தவிர ஒரு கட்சியினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எந்த தொண்டனை தாக்கியிருக்காரு, எந்த தொண்டனை தவறாக பேசியிருக்காரு. ஆனால் அவங்க அண்ணன் சீமான் பார்த்தோன்னா கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர்களே அந்த ஆடியோ காலில் கேட்ட காரித்துப்புறமாக இருக்கும். அந்த லெவலில் பார்த்தோன்னா வச்சு கிளிகிளின்னு கிழிச்சிருக்காரு தொண்டர்களையே, தம்பிகளையே, கூட இருக்கிற தம்பிகளையே. தளபதி விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வீடியோ, ஒரு வீடியோ காட்ட முடியுமானா இல்லை. அவர் எல்லா இடத்துலையுமே ரசிகர்களை மதிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த லெவலில் தான் அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு. அந்த லெவலில் ஒரு மரியாதையான நபர். ஒரு கட்சி தலைவராக அவர் அப்படி பண்ணதே கிடையாது. ஆனால் அவங்க கட்சி தலைவர் அப்படி இருக்காரா? இல்லை. இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் இவர்? சரி, ஓகே, அடுத்தது என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம், ஒரு பெண் பார்த்தோம்னா வந்திருந்தாங்க அந்த மாநாட்டுக்கு. அப்போ இந்த டிவிகே தொடரெல்லாம் பார்த்தோன்னா அவங்கள போய் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அவங்கள இடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க யாரும் இடிக்கல, அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தோன்னா அந்த மாதிரி தெரியாமல் பட்டுருச்சு, அவ்வளோதான். முக்கியமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது அதில். சரி, ஓகே, இன்ஸ்டா ப்ராப்ளத்துக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட டிவிகே தொண்டர்கள் அப்படின்னு இந்த நபர் சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி சீமானவர்களை பற்றி யோசித்து பார்க்கவே இல்லையா? ஏன் பார்க்கல? என்னப்பா விஜயலட்சுமி மேட்ரு தான், வேற என்ன? சும்மா எதுக்கு எடுத்தாலும் விஜயலட்சுமி மேட்ரை இழுக்காதீங்கப்பா அப்படின்னு இந்த நாம் தமிழர் தம்பி சொல்லுவாங்க. நம்ம ஏன் இழுக்கிறோம் அப்படின்னா, இந்த கையெல்லாம் மடிச்சுட்டு பார்த்தோன்னா அந்த பத்திரிக்கையாளர் அடிக்கிறதுக்கு இறங்கினாங்கல்ல, அப்போ வந்து அக்கா ஒரு வீடியோ இறக்கியிருந்தாங்க. என்ன சீமான் பெரிய ஆள் மாதிரி கீழெல்லாம் இறங்கி போய் அவர் அடிக்க போனேன், அப்படியே பார்த்தோன்னா எங்கள் கேஸுக்கு தம்பிகளை கூட்டிகிட்டு கோர்ட் வரைக்கும் போனேன், தம்பிகளால் 1-2 வாங்க அப்படின்னு போனேன். அந்த அளவுக்கு பயம். யார்கிட்ட இந்த வீரத்தை காட்டணுமோ அவங்ககிட்டலாம் காட்ட மாட்டீங்க, யார்கிட்ட காட்டக்கூடாது அவங்ககிட்ட தான் வீரத்தை காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டிருந்தாங்களா. அதுக்கு இந்த தம்பிகளோட கேள்வி என்ன, பதில் என்ன, எதுவும் பேசவே மாட்டாங்களே. ஒத்தாள் விஜயலட்சுமி அக்கா, அந்த அக்கா பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி சமாளிச்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தர் பார்த்தோன்னா அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது, பதில் சொல்கிறதும் கிடையாது. அந்த லெவலில் இருக்குது இவங்களோட கட்சியினோட நிலைமை. சரி, ஓகே, விஜயலட்சுமி அவர்களை யோசிச்சு பார்க்காம எப்படி நீங்கள் இதை பேசலாம் அப்படின்றத நம்மளோட கேள்வி. சரி, மானத்தமிழன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோன்னா ஒரு பெண்ணு கூட உறவு வைக்கலாம், இது எப்படி சரியாக்கும்? இது தமிழனுடைய பழக்கமா? தமிழர்கள் காதலிச்சுட்டு இருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு அப்புறமா தான் உறவுன்றதே பழக்கம். செந்தமிழன் மானத்தமிழனோட பழக்கமே அதுதான். இவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு விருப்பப்பட்டே வந்ததுனால பார்த்தோன்னா நான் உறவு வச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க விருப்பப்பட்டு வந்திருந்தாலும் சப்பு நான் அறை விட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும், நம்ம மானத்தமிழன் அப்படின்னு பேசியிருக்கணுங்கப்பா. இப்போ ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு விரும்பி வந்ததால் உறவு வச்சு இதில் என்ன தப்பு அப்படின்னா
இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கட்சி தலைவர் பண்ணுற வேலையா? இவரெல்லாம் பண்ணுறத விடவா பார்த்தோன்னா அந்த தொண்டர்கள் செல்ஃபி எடுக்கிறதுல பண்ணிட்டாங்க. தொண்டர்கள் தானப்பா இங்கே இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, கட்சி தலைவர் ஒன்றும் நடந்துக்கலையே. கட்சி தலைவர் மேலே ஏதாவது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கா, பாலியல் கேஸ் இருக்கா, கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போயிட்டு இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. சீமானவர் மேலே அவ்வளோ கேஸ் இருக்குது, அதையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, அதை பேசுகிறதுக்கு முன்னாடி இவர் பார்த்தோன்னா அதை பற்றி யோசிக்கல போல். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வித நெல், அந்த நெல்லை பார்த்தோன்னா ஒரு 10 பேர்கிட்ட ஒரு ராஜா கொடுத்துட்டு வளர்த்துட்டு வர சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொன்னார்ல, அதை வந்து தளபதி வந்து சீமான்ட்டு காப்பி அடிச்சுட்டாராமா. இதை பற்றி நேற்று தான் பார்த்தோன்னா ஒரு கிளியர் வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த கதையை சீமான் பார்த்தோன்னா இந்த குழந்தைங்க பார்க்குற அந்த கார்ட்டூன் சேனல் இருக்குமில்ல, அந்த சேனலில் வர கதையை எடுத்து காப்பி பண்ணி இவர் பார்த்தோன்னா அதை பேசியிருக்காரு. இதை பற்றி பல கதைகளும் இருக்குது, புக்ஸும் இருக்குது. இதுலேருந்து தான் பார்த்தோன்னா இவரே கதையை எடுத்துக்கிட்டாரு. அவருன்னு பார்த்தோன்னா சுயமாக அந்த கதையை உருவாக்கலை, ஆல்ரெடி அது இருக்குது. அதை எடுத்து ஒவ்வொருத்தர் பேசும்போது அது வந்து மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ பாட்டி வடை சுட்ட கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதை ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட இருந்தால் எல்லோரும் காப்பி அடிச்சாங்கன்னு அர்த்தமா? ஒரு கதை பார்த்தோன்னா அடுத்தடுத்து நபர் மூலமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் தெரியும். அது இல்லாமல் தளபதி பேசின அந்த நெல் கதை தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக? அவர் பேசின ஒரு நபர், அந்த நபர்னால தான் அந்த கதையே வைரல் ஆகும். உங்கள் சீமான் பேசியிருக்காருன்றீங்க, இது வரைக்கும் தெரியவே இல்லையாப்பா. இப்போ தளபதி பேசுனதுக்கப்புறமா தான் எடுத்து போட்டு விட்டு இவங்களே ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தளபதி அவர்கிட்ட இருந்து திருடல, சீமானே பார்த்தோன்னா கிட்ஸுக்கிட்ட இருந்து தான் திருடி இருக்கார். இது தெரியாமல் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு தளபதி சீமானை பார்த்து காப்பி அடிச்சாராமா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னது யார்? சீமானா? அதை சொன்னது திருவள்ளுவர். அவர் சொன்னார். அவர் எடுத்து தான் பார்த்தோன்னா இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. திருக்குறள் ஒவ்வொரு மனுஷனும் எதுக்கு படிக்கிறா, ஒவ்வொரு வயசு அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. தளபதிக்கு பிடிச்சது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அவர் எடுத்து வச்சார். இதில் எங்கே சீமான் சொன்னதை காப்பி அடித்து வச்சார்? தயவு செஞ்சு படிங்கயா, திருக்குறளாவது தெரியுமா? இல்லை திருக்குறள் எழுதுன்னு திருவள்ளுவர் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, டிஆர் நினச்சிட்டு இருக்கிறீங்களான்றது அதுவும் தெரியல. இந்த லெவலில் இருக்குது இவங்களோட அரசியல். அது எல்லாத்தையும் தாண்டி இது வேறு உட்காந்து ஒரு வீடியோ வேறு நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். இதுக்கு ஒரு வீடியோ போடுங்கிறோம் அப்படின்னு நம்ம நண்பர் வேறு கேட்டிருந்தார்ல. இருக்கிறதே அதுதான் பெரிய கொடுமை. இந்த தற்கொலைகள்லாம் வீடியோ போடணுமா? இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பதிலாக, இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஒரு கருத்து ரீதியான ஏதோ ஒரு மோதல் ஒன்று இருக்கான்னா ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இவ்வளோ நேரம் இவர் பேசுனதுக்கு நம்ம கலாய்ச்சி அவ்வளோ இது பதிலெல்லாம் கிடையாது. இதை வந்து சீமானவர்கள் பற்றி இவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவே இவர் போட்டிருக்க மாட்டார். இதெல்லாம் பேசும்போது சீமான் மைண்டில் வரலையா ப்ரோ உங்களுக்கு? சரி ஓகே, இப்போ நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் டைம் பாஸ், ஓகே, இதெல்லாம் டைம் பாஸ் தான், ரிப்ளை வீடியோவில் கூட வராது. இப்போ நான் வந்து கருத்தியல் ரீதியாக ஒரே ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். அந்த கேள்விக்கு மானமுள்ள ஒரு செந்தமிழன் சீமானோட தம்பிகள் யாராவது ஒருத்தர் பார்த்தோன்னா பதில் சொல்லிட்டாங்கன்னா போதும். என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம்னு ஒன்று முன்னெடுத்தார். அதுக்கப்புறமா ஆடு மாடுகளுக்கு மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். இப்போ வந்து மரங்களுக்கு வேறு மாநாடு நடத்த போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அறிவிப்பு வந்தாச்சு. இதெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த சீமானோட தம்பிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது எங்கள் சீமான் அவர்கள் தான் கரெக்டாக இருக்கும், அவர் வந்து எல்லாருக்குமான அரசியலை பண்ணுறாரு, அவரை விட ஒரு தலைவன் வந்து தமிழ்நாட்டில் இருந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த போராட்டமெல்லாம் எடுத்து பண்ணாலே இவர் பார்த்தோன்னா பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி. சீமான் அவர்கள் ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தை எத்தனை தடவை நடத்தினார்? மாடு மேய்க்கும் போராட்டத்தை எத்தனை தடவை நடத்தியிருக்காரு? இல்லை இப்போ வரப்போகிற மரங்கள் மாநாடு எத்தனை வருஷத்துக்கு நடத்துவார்? ஒரே ஒரு நாள் கூத்து. ஆக்சுவலாக ஒரு போராட்டம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. தொடர் போராட்டம் 14 நாட்கள் நடத்தினாங்க. போலீஸ் வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிற வரைக்கும் போராட்டம் நடத்தினாங்க. அதுதான்ப்பா ஒரிஜினல் போராட்டம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படின்னா அந்த போராட்டம் வெற்றி அடைகிற வரைக்கும் அதில் போராடிட்டே இருக்கணும். இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதை விட்டுட்டு அதுக்கு போகக்கூடாது. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் இதுக்கு போகணும். ஆடு மாடு மாநாடு அப்படின்னு ஒரு இடத்துல நடத்தினார்ல, அந்த போராட்டத்தை அவர் நடத்தினார்ல, இப்போ வரைக்கும் அது தொடர் போராட்டமாகவே இருந்திருக்கணும். இவரை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்பி வந்து அவருக்கு துணையாக நிற்கணும், பக்கபலமாக நிற்கணும். அந்த போராட்டம் அந்தளவுக்கு பேசும் பொருளாக மாறணும். அந்த அளவுக்கு மாறினாதான் மக்கள் மத்தியில் அது போய் சேரும். மக்கள் எல்லாருமே இதை விரும்புகிறாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க, இது உடனடியாக நம்ம ஸ்டெப் எடுத்து ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் முன் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கோரிக்கையை பண்ணி கொடுக்கும். ஏன்னா போராட்டம் ஒன்று நடத்தி மக்கள் எல்லாருமே அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி தான். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அரசு பார்த்தோன்னா அதை பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இது வரைக்கும் சீமான் அவர்கள் எந்த போராட்டத்தை தொடர் போராட்டமாக பண்ணியிருக்காரு இந்த 15 வருஷத்தில்? சரி, இந்த ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம் இதையாவது நடத்தினார்ல, இது இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்காரா? ஒரே ஒரு நாள் கூட கிடையாது. அந்த அன்றைக்கி மத்தியானம் ஒரு 11 மணிக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 11 மணிக்கு போயிட்டு மதியம் ஒரு 2 மணிக்குள்ள அது முடிஞ்சு, அவ்வளோதான்.
அதுவும் பார்த்தீங்கன்னா பர்மிஷனே கொடுக்கல, அங்கே போய் பண்ணுறாங்க. பர்மிஷனே கொடுக்காத இடத்துக்கு போனதே முதல்ல தப்பு. அந்த பர்மிஷன் ப்ராப்பராக வாங்கிட்டு தான் போயிருக்கணும். அதுவே ஃபஸ்ட்டு அடிப்படையே தப்பு. சரி, இப்போ அதை நடத்துனாங்களா, அது தொடர்ந்து பார்த்தோன்னா தொடர் போராட்டமாக மாறி இப்போ அரசு அவங்களுக்கு செவிச்சாய்ச்சி, இவங்க பண்ணுறது சரிதான், நம்ம இது கொடுத்தாங்கன்னு மக்கள் இவங்க பின்னாடி நிறைய நிரம்பிட்டாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாம் தமிழர் பண்ண போராட்டத்துக்கு இறங்கி வந்து இப்போ அரசு எதுவும் பண்ணிச்சானா இல்லை. ஆனால் தொடர் போராட்டமே பண்ணலையே. அரசுக்கே தெரியும் இவர் ஒரு நாள் வருவாருப்பா, அதுக்கு அடுத்த நாள் இங்கே இருக்க மாட்டார், இவரெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு மதித்து பார்த்தோன்னா நம்ம ஒரு விஷயத்தை வேறு பண்ணணுமா, இல்லை இவரை நம்பி வேறு வர வேலை வெட்டி இல்லாத கூட்டத்துக்கு பார்த்தோன்னா நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு தான் அரசே நினைக்கும். ஒரு போராட்டம் எடுத்துக்கிட்டால் அந்த போராட்டம் முழுமையாக வெற்றி அடைகிற வரைக்கும் எந்த ஒரு மற்ற பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு இடத்துல பார்த்தோன்னா அவங்க பிரச்சனை கொடுத்தாலும் அதை சமாளித்து களத்தில் நின்று அந்த பிரச்சனை வந்து தீர்வாகிற வரைக்கும் நிற்கணும். அதுதான் போராட்டம். ஒரு நாள் பண்ணுறதெல்லாம் போராட்டத்தில் வராது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு நாள் பண்ணால் அது போராட்டமா? இதனால தான் தளபதி சொல்லியிருந்தார், மக்களோட மக்களாக நின்று பார்த்தோன்னா புகைப்படம் எடுக்கிறதுல இந்த மாதிரி நாடக அரசியல் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ட்ராமா போட எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டார். இதனால தான் அவர் பண்ணுறதே இல்லை போல் நம்மளுக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு அரசியல் தேவையில்லை அப்படின்னு தான் அவர் நினைப்பார். எந்த சீமான் தம்பியாவது பார்த்தோன்னா இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இது வரைக்கும் இந்த 15 வருஷத்தில் இவர் தொடர் போராட்டம் பண்ணி எந்த ஒரு விஷயத்தை அரசாங்கம் பார்த்தோன்னா இவர் இப்போ சொன்னதுக்கு செவி சாய்ச்சிருக்கு. உடனே அந்த தமிழ் அர்ச்சனை பண்ணுறாரு, அதை வந்து சீமான் கொண்டு வந்ததா, இந்த மாதிரி லூசுத்தனம் ஏதோ ஒன்று பேசிட்டு வந்தீங்க அப்படின்னா சரியான டென்ஷன் ஆயிடும். அதுக்கு சீமானுக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்க நினச்சிக்கிறாங்க அது வந்து சீமானால் தான் வந்துச்சு அப்படின்னு. இது ஒரு குரூப்பு. அதான் நான் சொன்னால என்ன பண்ணாலும் பார்த்தோன்னா ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்குவாங்க, இவங்க தான் இவங்க அண்ணன் தான் பண்ணுறாரு அப்படின்னு. இந்த கதை கூட பார்த்தோன்னா எடுத்து ஒட்டிக்கிட்டாங்க பாருங்களேன். விதநெல் கதை எங்கள் அண்ணன் சொன்னது ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு, முடிஞ்சு. ஸோ இது ஒரு குரூப்பு. இதுக்கு எந்த ஒரு மானமுள்ள தம்பியாவது பதில் சொல்ல முடியுமா? தொடர் போராட்டம்னா என்ன, ஒரு நாள் போராட்டம்னா என்ன, ஒரு நாள் கூத்துன்னா என்ன, 2 மணி நேரம் போராட்டம்னா என்னன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உடனே இவங்க கேட்கலாம், அவங்க தளபதி மட்டும் பார்த்தோன்னா அஜித்தோட மரணத்துக்கு போராடினாரு, அதுக்கப்புறமா தொடர் போராட்டமே எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி. அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவர் அரசியலுக்கு புதுசுன்னு சொல்கிறீங்க, அவர் எதுக்குமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 15 வருஷமாக இருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன் பண்ணல? இவங்க அந்த அரசியல் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நடைமுறைக்கு அரசு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு செயல்பட்டு போராட்டத்தை நடத்தி பண்ணியிருக்காங்களான்னா இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. இது ஒரு பேச்சு அரசியல் தான், விளம்பர அரசியல். ஸ்டாலின் அவர்களை விளம்பர அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க தான் விளம்பர அரசியல். ஒரு நாள் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கள் அண்ணன் இதுக்காக போகிறேன்னா அப்படின்னு 10 வருஷத்துக்கு பேசிக்கலாம்ல, அதுக்காக மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. பேச்சு அரசியலை நம்பி பார்த்தோம்னா செயல் அரசியல் அப்படின்னா என்னென்னே தெரியாமல் ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அது இவங்க தான். இவங்களுக்கு உட்காந்து டிவிக்கே வேறு பதில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு டிவிக்கே வேறு தற்கொலைங்க அப்படின்றது. இதில் யார் தற்கொலை? சப்பா குறுக்க மறுக்க இந்த கவுசிக்கு வர மாதிரி இவங்க வேறு வர்றாங்க, இவங்களுக்கு வேறு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தோன்னா பேசுகிறது டைம் வேஸ்ட் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.